ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கு அன்பான வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் ஏசாயாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆதரவற்று போய் நிற்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போவது சேனைகளின் கர்த்தர். The Lord of hosts will be favorable upon you. உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஆதரவாக இருப்பாராம்? ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் யார்? வளர்க்கிறவர், ஆதரிக்கிறவர். தேவனுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வளருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சகலத்திலும் வளர்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறவர், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆதரிக்கிறவர். தேவன் யாரை ஆதரிக்கிறாரோ அவர் வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கிறது. இன் எவ்ரி வே, இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இருதயம், கர்த்தருடைய இருதயம் ஒரு தாயாருடைய இருதயத்தை போன்றது. ஜஸ்ட் லைக் அ மதர். ஒரு தாயானவள் எப்படி பிள்ளையை ஆதரித்து நிற்பார்களோ அதுபோல கர்த்தர் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை உண்மை! 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிற போது, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய ஆதரவை, தயையை நாம் ருசிக்க முடியும். can taste his favor. அவர் தயை இருந்தால், அவர் ஆதரவு இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்ல ருசியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். சந்தேகமே இல்லை. சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், நம்பிக்கையாக இருக்கிற மனுஷி பாக்கியவதி. நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? தேவனுடைய ஆதரவிலா? சேனைகளின் கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறீர்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிற அவர் கடந்து வருவார், தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தேவன் தயை விளங்க பண்ணுகிறார்? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். இன்றைக்கு நமக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு தயை பாராட்டுகிற தேவன் இருக்கிறார். அவர் ஆதரவாய் இருப்பார், தயையாய் இருப்பார். எப்படி? மன்னித்து தயையாய் காண்பிப்பார். தேவன் மன்னிக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் என்றைக்கோ மடிந்திருப்போம். we would have died in our sins. எவ்வளோ தவறுகள் செய்கிறோம், எவ்வளோ காரியங்களிலே மீறுகிறோம். தேவனோ நமக்கு மன்னித்திருக்கிறார். அவர் தயை பாராட்டுகிறவர், ஆதரவாய் இருக்கிறவர். பிரியமானவர்களே, அவரை போல தயை யாருமே செய்ய முடியாது. மன்னிக்கிறதில் அவ்வளவு தயை பெருத்தவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய தயையை, மன்னிப்பை நீங்கள் ருசித்திருக்கிறீர்கள். எவ்வளவாய் தேவன் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். மனம் திரும்பி வருகிற ஒரு மகனிடம் அந்த தகப்பன் தூரத்தில் அந்த மகனை பார்த்ததுமே இறங்கி ஓடி வருகிறாராம். It is the favor that God shows. ஒரு தகப்பன் மன்னிக்கிற போது தயை, ஆதரவை காண்பிக்கிறதற்கு அடையாளம் அவரே ஓடி வருகிறார் தூரத்தில் பார்த்துவிட்டு. பிரியமானவர்களே, எத்தனை முறை நாம் தூரமாய் போனோம்.
கடந்த நாட்களை யோசித்து பாருங்கள். You had no time, so many times to be with God. உங்களை நேசிக்கிற, உங்களை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தரை விட்டு பலமுறை நாம் தூரமாய் போனோம். We were so engrossed in all the worldly worries and anxieties. உலக கவலைகள், உலக பாரங்கள், உலக தேவைகள், இதிலேயே அநேக நேரம் மூழ்கி போனோம். We became so troubled. ஆனால் கர்த்தர் யார்? நமக்கு ஆதரவை காண்பிக்கும்படி. ஹல்லேலூயா. தேவன் ஆதரவை காண்பிக்கும்படி, சேனைகளின் கர்த்தராக உங்களுக்கு எனக்கு ஆதரவை காண்பிக்கும்படி நமக்கு சமீபத்து வந்து மன்னிப்பை அருளி தயை பாராட்டி இருக்கிறாரே. இன்னமும் கூட அவருடைய தயை நமக்கு வருகிறது. அவரை போல மன்னிக்கத்தக்க ஒருவரும் இல்லை. நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் தயை, ராஜாவின் தயை மழை கொண்டு வருகிற, பின்மாரியை கொண்டு வருகிற மேகத்தை போல இருக்கிறதாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. Not when we were good people, when we were sinners, when we were bad people. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆதரவாக நம்மேல் நிற்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் மன்னிக்கிற போது, நம்மை மாற்றுகிற போது அவர் பிரசன்னத்தை அருளுகிறார். உலகத்தில் எதை இழந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை இழக்கக்கூடாது. Never lose the presence of God. பிரியமானவர்களே, எல்லாரும் போய்விடலாம், எல்லாம் நம்ம விட்டு போகலாம், அவர் பிரசன்னம் இருந்தால் போதும், எல்லாம் திரும்ப கூடி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஆதரவாய் இருக்கிறவர். 72ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ பிரசன்னத்தின் மூலமாக அவர் நம்மேல் ஆதரவாய் இருக்கிறதை உணர முடிகிறது. பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த வருடம் அந்த நாட்களிலே அதிகமாக தேவ பிரசன்னத்தில் இருக்க வாஞ்சிப்போம். அவருடைய ஆதரவு கண்டிப்பாக தாம் பிள்ளைகளுக்கு உண்டு. வளர்த்து ஆதரிக்கிற தேவன், மன்னித்து தம்முடைய ஆதரவை விளங்க பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 சொல்லுகிறது, கர்த்தரை ருசிக்காமல் நீங்கள் வளர முடியாது. The more and more you taste the Lord. கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர் என்பதை ருசிக்க 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 உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி வருகிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய தியான நேரம் வளருகிறது. உங்களுடைய ஆண்டவரோடு உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரம் வளருகிறது. உங்களுடைய உலக காரியங்களிலே ஆசீர்வாதம் வந்து வளர ஆரம்பிக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் தடைகளை உடைக்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை லகுவாக்கும். அவருடைய பிரசன்னம் உங்களை மீட்டு கொள்ளும். அவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாத்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, நாம் ஆரம்ப வசனத்தை பார்த்தோமே, அவர் காத்து கொள்ளுகிறவர். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் காத்து கொள்ளுவார். கர்த்தர் காக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதிலே பலன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எவ்வளவு பிரயாசப்படலாம், ஆனால் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். கர்த்தர் யார் வாழ்க்கையை காப்பாற்ற விரும்புகிறாரோ அவர்கள் பத்திரமாய் இருப்பார்கள். Did you hand over your life totally to God? நீங்கள் முழுவதுமாக உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காக்கும்படி அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோதனை வரும், போராட்டம் வரும், ஆனால் தேவன் உங்களை பாதுகாக்கிற அறிவீர்கள். அது அப்படித்தான் அவர் ஆதரவாய் இருப்பார். அவர் ஆதரவாய் இருக்கிறார் என்றால் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். You are protected under his shelter, under his wings. What a blessing.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் போதும். ஒன்று செய்வோம். ஒருவேளை ஒப்பு கொடுக்காவிட்டால் இன்றைக்கே, இப்பொழுதே முழுவதுமாக, ஆண்டவரே என்னையும் எனக்குண்டான யாவற்றையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் லார்ட். உம்முடைய ஆதரவிலே நாங்கள் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பில் இருக்கட்டும். நீர் கடந்து வந்து விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தையை நம்புவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் யார்? அவருடைய மன்னிப்பை ருசிக்கச் செய்கிறவர், அவர் பிரசன்னத்தை ருசிக்கச் செய்கிறவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் உபாகமம் 33:16 வாசித்து பாருங்கள். முட்செடியில் எழுந்துள்ளவனுடைய தயை என்று இருக்கிறது. The favor of God who arose in that bush. முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. பிரியமானவர்களே, முல்லை போன்ற சூழ்நிலைகள், ஆனால் தேவன் அதிலே தம்முடைய ஆதரவை விளங்க பண்ணுகிறார். So many times you are pricked again and again. முல்லை போல பல வார்த்தைகள் உங்களை குத்தி கொண்டு இருக்கிறது. முல்லை போல பல சம்பவங்கள் உங்களை குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வேதனையில் இருக்கிறீர்கள், ஆனால் தேவன் எழுந்தருளுகிற போது, praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. தேவனுடைய அழைப்பை மோசே அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, எங்கே குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களோ, எங்கே நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களோ, அங்கே தேவன் தமது ஆதரவை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். You will see the mighty deliverance of God. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என் மேல் ஆதரவாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனம் இறங்குகிற தேவன், மகிமையான உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நீர் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிக்கிறவர். ஆண்டவரே, அவங்க உங்கள் கையில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நீர் வளர்த்து தருகிறவர், ஆதரவை கட்டளையிடுகிறவர். பொல்லாத சூழ்நிலைகள், பலவிதமான அசுத்த ஆண்டவரே காற்றுகள் சுற்றி கொண்டிருக்கிறது. காற்றில் அவ்வளவு மாசு. ஆம் தகப்பனே, எத்தனையோ பொல்யூஷன் நடுவில் உங்களுடைய பிள்ளைகளை நீரல்லவா பாதுகாக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும். பாவம் மேற்கொள்ளாதபடி, சாபங்கள் நின்று விடாதபடி அங்கேயே உம்முடைய பிள்ளைகளை ஆதரித்து தீங்குக்கு விலக்கி உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குவீர். மன்னித்து உம்மை ருசிக்க உதவி செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆதரவிலே வைத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே, தொய்ந்து போன ஒவ்வொருடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒரு மேலும் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமை நிரப்பட்டும். மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய விசுவாசம் திரும்ப ஆண்டவரே மேன்மை அடையட்டும். விசுவாசம் வளரட்டும், பரிசுத்தம் வளரட்டும், கிருபை வளரட்டும், வல்லமை வளரட்டும், வரங்கள் வளரட்டும். கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். உலக பாரங்கள் அழுத்தி விடாதபடி நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறதினால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கடந்து வந்து விடுவிக்கிற தெய்வம் நீர். ஆண்டவரே, வழக்குகளிலிருந்து விடுவியும், போராட்டத்திலிருந்து விடுவியும், அவருடைய மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், வியாதியிலிருந்து விடுவிக்கிற தேவன், பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கிற தேவன். இப்பொழுது நீர் அதை செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் அமரட்டும். bless them abundantly. இயேசுவின் ரத்தம் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. பயப்படாதிருங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறதை சீக்கிரம் நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். தைரியப்படுங்கள். தொடர்ந்து நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க போகிறீர்கள். ஆமென்.